கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாம் மேம்படுவதாக. இந்த காணொளி வாயிலாக உங்களை சந்திக்கிறதில் மிகப்பெரிய சந்தோஷம். நல்லா இருக்கீங்களா? இப்படத்தில் காண்கிற இந்த பூனையினுடைய பெயர் ஷேடோ என்பதாகும். நாம் இந்த பூனையை சிறு வயதிலிருந்து வளர்க்கலை. இந்த சின்ன வயதில் வாங்கி அதுக்கு அன்பு காண்பித்து அதற்கு பயிற்சி கொடுத்து மிக நேர்த்தியாக அதை வளர்த்தவர்களால் அதை தொடர்ந்து வளர்த்த முடியலை. பல காரணங்களால் வளர்த்த முடியாததுனால வேறொருவரிடம் அதை கொடுத்து அவங்களால இதை வளர்த்த முடியுமான்னு சொல்லி கேட்டாங்க. அவங்களும் வாங்கினாங்க. அவருடைய வேலைப்பழுவின் நிமித்தமாய் பல்வேறு சூழல்கள் அவர்களால் வளர்த்த முடியாததுனால நம்மகிட்ட கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த பூனை வந்த 2 நாட்களும் யார்கிட்டையும் ஒன்றுமே பேசலை. ரொம்ப அமைதியாக இருந்தது. சாப்பாடு வேணுன்னா கூட ஒன்றும் பேசலை. 2 நாட்கள் கழித்து நாம் காண்பித்த அன்பினால் அது நம்மளை நம்ப ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் நம்ம எங்கே போனாலும் நம்ம நின்னா நிற்கும், நடந்தால் நடக்கும். ஸோ நம்ம போனால் அது மிக நம்ம பிரியமாய் நமக்கு பின்பாக இருக்கிறதை காண முடிந்தது. இப்படியே போயிட்டு இருக்கும்போது அப்போ அவங்க என்ன பேர் வச்சாங்கன்னு அதுக்கு தெரியல. ஆனால் நம்ம அதற்கு ஷேடோ என்பதாக பேர் வைத்தோம். சில சொன்னாங்க, இது ஒரு கருப்பு பூனை இப்படி இருக்கே அப்படின்னாங்க. ஆனாலும் அதை நேசித்திருந்தோம். இப்போ நீங்கள் கவனிங்க, அதோடைய பேரை சொல்லி கூப்பிட்ட உடனே அது எங்கே இருந்தாலும் வேகமாய் ஓடி வருகிறதை காண்கிறோம். அதுக்கு புரிஞ்சிச்சு, நம்மை இவர்கள் நேசிக்கிறதுனால நாம் இவர்களை நேசிக்க வேண்டும் என்கிற ஒரு காரியம் புரிஞ்சிச்சு. எப்போ கூப்பிட்டாலும் வந்தவுடனே சாப்பாடுக்காக வரும்னு சொல்லிட்டு நம்ம சாப்பாடு கொடுப்போம். இப்போவும் அப்படி தான் சாப்பாடு கொடுக்குறேன். ஆனால் அது அந்த சாப்பாடை பெருசாக எடுத்துக்கல. நம்ம கூப்பிட்டு அந்த சத்தத்திற்காக படுத்திருந்த தன்னுடைய கம்ஃபர்ட் ஜோன் விட்டுட்டு எந்திரிச்சு ஓடி வரதை பார்க்குறோம். அப்போது நம்ம காண்பிக்கிற சிறு அன்பு அது அவைகளை நமக்கு நேராக திருப்பி விடுகிறது. வேதாகமம் அதைத்தான் போதிக்கிறது. நீங்கள் ஒருவர் அன்பாக இருங்கள். வேதாகமத்தினுடைய முழு சாராம்சமும் அடங்கியிருக்கிறது அன்பில் தான் அடங்கியிருக்கிறது. உலகத்தில் எல்லாம் மாறிடும், ஆனால் அன்பு ஒரு நாளும் மாறுகிறதில்லை. வேதம் சொல்கிறது அன்பு ஒரு காலம் என்ன செய்கிறதில்லை, ஒழிந்து போகிறதில்லை. அப்படியானா நம்ம காண்கிற எல்லா உயிரிடத்திலும் அன்பு செலுத்த ஆண்டவர் விரும்புகிறார். அன்பு இல்லாத உலகத்தை நம்மளால் யோசித்து பார்க்கவே முடியல. இன்றைக்கி நடந்து கொண்டிருக்கிற கொலைகள், இன்றைக்கி நடந்து கொண்டிருக்கிற பல்வேறு வகையான போராட்டங்கள் காரணம் என்னென்னா அன்பு இல்லாமல். நம்மை சுற்றி இருக்கிற எல்லா இடத்திலும் நம்ம அன்பு செலுத்த ஆண்டவர் விரும்புகிறார். நம்முடைய சக மனிதனை நேசிக்க ஆண்டவர் விரும்புகிறார். இந்த உயிருக்கு தேவையானது ஒன்று வேறு ஒன்றுமே கிடையாது, நம்ம கொடுக்குற அந்த சின்ன அன்பு. ஸோ கூடுமான வரை நம்ம எல்லோரிடம் சமாதானமாக இருப்போம், எல்லோரையும் நேசிப்போம். வேதம் காண்பிக்கிற அன்பை எல்லாருக்கும் காண்பிப்போம். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.